அக்கா, அவ மட்டும் தனியா எப்படி வீட்ல இருப்பா? எல்லாரும் போகும்போது அவளை மட்டும் விட்டுட்டு போக முடியுமா? வேற என்ன பண்ண சொல்ற மங்கை? நாம நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அங்க போக வேண்டாமா? அப்புறம் அவரை நாம யாருமே பார்க்க முடியாம போயிடும். அவதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடுவேன்னு சொல்றாள்ல. இருங்க, அவ ரெடியாகி வந்துட்டும் போலாம். சரி சரி, அப்படின்னா நீயே இங்க இருந்து அவளை கூட்டிட்டு வா. நாங்க வேணா போறோம். மரகதா, அப்படியெல்லாம் ஆளாளுக்கு தனித்தனியா போக வேணாம். போனா குடும்பமா ஒன்னா போகணும், இல்லைன்னா போவே வேணாம். அதான பார்த்தேன், எங்க இவளால பிரச்சனை வரலன்னு. இப்ப சந்தோஷமாடி உனக்கு? நான் பார்க்கணும்னு நினைச்ச சித்தரை கூட பார்க்க விடாம பண்ணிட்டியேடி. இதுக்குதான் பூ கட்டுறேன்னு லேட் பண்ணியா? ரொம்ப நல்ல எண்ணம்டி உனக்கு. அக்கா, அவ அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல. நீங்களா வீணா அவ மேல பழி போடாதீங்க. யாரு பழி போடுறா? நானா போடுறேன்? எல்லாரும் போக போறோன்னு தெரியும்ல, அப்புறம் வேணும்னே லேட் பண்ணிட்டு நம்மள போக விடாம பண்றாளே. இவள என்னன்னு சொல்றது? ஏன்னா அவளுக்கு நான் சந்தோஷமா இருந்துட கூடாது. வேண்டாம், நான் யாரையும் பார்க்க போகல. அண்ணே நில்லுங்க. என்ன இது, கிளம்பிட்ட அப்புறம் வேணான்னு சொல்லிட்டு போறீங்க? இங்க பாருங்க தம்பி, நல்ல நேரத்துல அவரை போய் பார்க்கணும். இங்கேயே ஆள் அழுக்கு காத்துக்கிட்டு இருந்தா அவரை போய் பார்க்கும்போது ராகு காலம் வந்துரும். இத நான் சொன்னா யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அப்பா, நீங்க எல்லாரும் போங்க, நான் இருந்து ராசத்தையை கூட்டிட்டு வரேன். இல்ல மாமா, நீங்களும் கிளம்புங்க. எனக்கு இன்னைக்கு அவரை பார்க்க கொடுத்து வைக்கல. ஏய், என்ன ராசத்தை? மாமா, ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. பேசிட்டு நேரத்தை வீணடிக்காதீங்க. நீங்க எல்லாரும் போய் பார்த்துட்டு வாங்க. அதான் அவளே சொல்லிட்டால. வாங்க, சீக்கிரம் போவோம். சரிமா ராசாத்தி, அடுத்த தடவை அவர் பார்க்க நான் உன்னை கூட்டு போறேன். பரவாயில்ல மாமா, நீங்க கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு. ராசாத்தி, நீ கவலைப்படாத. நீ வரலனாலும் உன் மனசுக்கு சித்தரோட ஆசி இங்க இருந்தே கிடைக்கும். சரிங்க அத்தை, நீங்க போயிட்டு வாங்க. சரி, கிளம்புங்க, போலாம். வா தம்பி. கண்மணி, இத புடி. ராசாத்தி, கவலைப்படாத, என்ன உனக்கும் சேர்த்து நான் வேண்டிக்கிட்டு வரேன். என்ன ராசாத்தி, வருத்தப்படுறியா? இல்ல கண்மணி, நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு தான் பார்க்க கொடுத்து வைக்கல. சரி, நீ வீட்டை பாத்துக்க, நாங்க போயிட்டு வந்துடும். இன்னும் 2 மாசத்துல உன் பையனோட நோய் பூரணமா குணமாயிடும். தினமும் நான் சொன்ன மாதிரி குளிச்சு முடிச்சு அதிகாலையில சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லு. புரியுதா? புரியுது சாமி. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க சாமி. போயிட்டு வாங்க. சரிங்க சாமி.
முன்னாடி வந்து உட்காருங்க. அந்த மாலையை கொடுமா. இந்தாங்க சாமி. சாமி, நீங்க எங்க பக்கத்து ஊருக்கு வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ம், அதுவும் நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. எங்க வீட்ல பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா நடந்துட்டு இருக்கு. ம், தெரியும். அது எல்லாம் சூரியனை கண்ட பனி போல சீக்கிரம் விலகிடும். கவலைப்படாதீங்க. நாமும் ஒண்ணு நினைச்சா அந்த தெய்வம் ஒண்ணு நினைக்கும். என்ன சாமி சொல்றீங்க? நான் சொன்னது புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிடும். சாமி, எங்க காணிக்கையை ஏத்துக்கிட்டு எங்களை ஆசீர்வதிக்கணும். யாரு எது சாமி? இந்த பூவை கட்டினது யாரு? அ, 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 அது நாங்க தான் சாமி. ம், எனக்கு தெரியும் யாரு இத கட்டினதுன்னு. அந்த பொண்ணு ஏன் இங்க வரலன்னு எனக்கு தெரியும். அது யாரால வரலன்னு தெரியும். அந்த பொண்ணு இங்க வரணும். அந்த பொண்ணாலதான் உங்க குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது. பழைய பொக்கிஷம் ஒண்ணு உங்ககிட்ட வரப்போகுது. சாமி, அந்த பொண்ணாலதான் எல்லா பிரச்சனையும் வருது. யாருனால என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். முதல்ல அந்த பொண்ணு இங்க வரணும். அப்பதான் உங்க குடும்பத்துக்கு என்னால ஆசை கூற முடியும். சாமி, அந்த பொண்ணை வர சொல்லுங்க. அது வரைக்கும் நீங்க பின்னாடி போய் உட்காருங்க. பாத்தீங்களா? நான் தான் சொன்னேன்ல, அவ வந்தாலும் பிரச்சனை, வரலனாலும் பிரச்சனை. மரகதம், வாய மூடு. பொது இடம்னு கூட பார்க்க மாட்டேன், சப்புன்னு அரைஞ்சிருவேன். ஒன்னாலதான் எல்லாம். ஒரு 5 நிமிஷம் நின்னு ராசாத்திய கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. பெரிய இவ மாதிரி நல்ல நேரம் அது இதுன்னு தையத்தக்கன்னு குதிச்ச இல்ல. இப்ப என்னாச்சு? அவ வந்துதான் ஆகணும்னு சாமி சொல்லிட்டார்ல. சும்மா ராசாத்தி அபசகனம் அது இதுன்னு உளறிட்டு இருக்காத. அதான் சாமியே அவதான் இந்த குடும்பத்துக்கு ஆதாரம்னு சொல்லிட்டார்ல. இனியாவது வாயை மூடிக்கிட்டு ராசாத்திய குறை சொல்லாம இரு. அண்ணே, விடுங்கண்ணே, ஆக வேண்டியதை பார்க்கலாம். இனியா, அப்பா, நீ போய் ராசத்தை கூட்டு வா. இனியா, போய் வாப்பா. சரி. சாமி, இப்ப கூட்டு வந்துருவான்.
வாமா உட்காரு. வாம்மா. உட்காருமா. நீதான் இந்த மாலையை கட்டினியா? ஆமாங்க சாமி. நீ கட்டும்போது எதை மனசுல ஆழமா நினைச்சுக்கிட்டு கட்டின? அது வந்து சாமி. சொல்லுமா, எதை நினைச்சு கட்டின? நீ எதை நினைச்சு கட்டினன்னு எனக்கு தெரியுது. ஆனா அத உன் வாயால நான் கேட்கணும். சொல்லுமா, பயப்படாத. ராசாத்தி, என்னன்னு சொல்லு. நாங்க தான் இருக்கோம்ல. சொல்லுங்க அண்ணி. சொல்லு. அது வந்து எனக்கும் என் மாமாவுக்கும் குழந்தை பிறந்த மாதிரியும் அது நாங்க கொஞ்ச மாதிரியும் நினைச்சுக்கிட்டு இந்த மாலையை கட்டினேன். ஆஹா, குண்டச்சி இப்படி வர நினைச்சாளா? நீ நினைச்சது நடக்கும். ஆனா நீ அதுக்காக ஒரு காரியம் பண்ண வேண்டியிருக்கு. அத மட்டும் நீ பண்ணா உன்னோட கவலை மட்டும் இல்ல, உன் வீட்டுல நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் ஒரு விடை கிடைக்கும். சொல்லுங்க சாமி. அப்படின்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன நேசமணி? சொல்லுங்க சாமி. பாரி. சொல்லுங்க சாமி. உங்க அம்மா உங்க குலதெய்வ சிலைய வச்சு தினமும் வீட்டுல பூஜை பண்ணுவாங்களே, அது ஞாபகம் இருக்கா? ஆமா சாமி, எனக்கு ஞாபகத்துல இருக்கு. அந்த சிலை இப்ப எங்க? இல்ல சாமி, அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே காணாம போயிடுச்சு. ஆமா சாமி. அந்த பூஜை தடப்பட்டதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அது திரும்ப நடக்கணும். நீங்க சொல்றது சரிதான் சாமி. ஆனா அதுக்கு சாமி சிலை வேணுமே. அது இப்போ எங்க இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அந்த சிலை இன்னும் உங்க வீட்டு மனைக்குள்ளதான் இருக்கு. அதுவும் கவனிப்பார் இல்லாம கிடக்கு.
அத கண்டுபிடிச்சு அதுக்கு விளக்கு போட்டு பால் அபிஷேகம் பண்ண ராசாத்தியோட கவலை, உங்க வீட்டு பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வு கிடைச்சிரும். நீ நினைச்ச மாதிரியே அம்மா ஆயிடுவ. ஆனா அந்த சிலை கிடைக்கணும்னா இப்போ உங்க வீட்ல இருக்கிற சாமிக்கு தினமும் பூஜை பண்ணணும். அப்பதான் அந்த சிலை உன் கண்ணுக்கு தெரியும். இந்த பொண்ணு பண்ண போற பூஜைக்கு யாரும் எந்த இடைஞ்சலும் பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அது உங்க குடும்பத்துக்கே ஆபத்தா போய் முடிஞ்சிடும். உங்க பிரச்சனை தீரணும்னா இந்த ராசாத்தி தான் தினமும் பூஜை பண்ணணும். அந்த சிலையை இவ கண்டுபிடிக்கணும். என்னம்மா, பண்ணிடுவியா? நான் பண்றேன் சாமி. நீதான் பண்ணணும். உனக்கு தான் இந்த குடும்பத்துல அந்த தகுதி இருக்கு. ஒன்னும் கவலைப்படாம போங்க. இனி எல்லாம் உங்க குடும்பத்துக்கு நல்லதாவே நடக்கும். நல்லா இருங்க, நல்லா இருங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. போயிட்டு வாங்க. நீங்களா? என்னத்த பாத்துட்டு இருக்க? அத்தை, ராசாத்தி பூஜை பண்ணிட்டு இருக்கா அத்தை. ஓ, அந்த சித்தர் சொன்னதை கேட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாளா? ஆமா அத்தை. பண்ணட்டும் பண்ணட்டும், நல்லா பண்ணட்டும். வரப்போறான்னு நினைக்கிறேன். பூஜை முடிச்சிட்டா. சரி, வா வா.